இந்த சுயத்தில் வாழ்கிறவன் சுய பலனை நம்பி வாழ்வான். எதை நம்புவான்? ஆமாம், அந்த சுய பலனை நம்பி விழுக 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 முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். அது அவனை சோர்வடைய பண்ணும், டயர்டாக்கும். என்னாக்கும்? டயர்டாக்கும். இந்த கஜினி எத்தனை முறை படம் எடுத்தாரான் இந்தியாவை பிடிக்க? 17 முறையா? எந்திரிச்சிடுவேன், நடந்துருவேன், ஓடிடுவேன், அந்த பறந்துடுவேன், அதான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் ஆண்டவர் அழகா திராட்சை செடி உண்மையில சொன்னார், என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுக்கென்று பிழைக்காததினால் கனியற்ற மரமாய் மாறி போனார்கள், பிரயோஜனமற்றவர்களாய் மாறி போனார்கள், வாழ முடியாதவர்களாய் மாறி போனார்கள், பிழைக்க முடியாதவர்களாய் மாறி போனார்கள், வலியற்றவர்களாய் மாறி போனார்கள், திறனற்றவர்களாய் மாறி போனார்கள். ஏன்? அதானே டாக்டர் சொல்றான், 40 வயசானவன எலும்புலாம் உடையிற அளவுக்கு போயிடும். அப்போ நம்ம பலன் கொஞ்சம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ இவ்வுலகத்துக்கும் அவ்வுலகத்துக்கும் ஏற்றதாக இருக்கு. 6 நாள் வேலை செய்கிறோம், இங்கே வர்றது எதுக்கு? அவ்வுலகத்துக்கு என்ன கொண்டு போய் சேர்க்குது தெரியுமா? ஆனால் சரீர முயற்சி அற்ப 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 சொற்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ இங்கே சுயத்துக்காக வாழ்கிறவன் சுய பலத்தில் மேலே போயிடணும். நான் சொல்லுகிறேன், முழு உலகமும் சேர்ந்து கட்டின பாபியல் என்கிற கோபுரம் உடைத்து நொறுக்கப்பட்டு மண்ணுக்கு போனது. ஆனால் தேவ பலத்தினால் வாழ்ந்தவர்கள் சரித்திர புருஷர்களாக இருக்கிறார்கள். அவ்வளோதான் சொல்கிறேன். இன்னும் நம்ம கூட தானியேல் பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் நம்ம கூட தாவீது பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் நம்ம கூட தேவ பிள்ளைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவ பலத்தை நம்பி வாழ்ந்தவர்கள். நீங்கள் சுயத்தை நம்பி வாழ்ந்து விடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அவரே சொல்லுகிறார், 11ஆம் வசனத்திலே நீங்கள் கவனித்து பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அந்த 6ஆம் அதிகாரம் யோபு 6ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் அந்த வியாதிப்பட்ட போது யோபு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பார். என்ன ட்ரை பண்ணியிருப்பார் தெரியுமா? இந்த வியாதியிலிருந்து எப்படியாவது வெளியே வந்துடலான். அப்போ அவர் நினச்சிருப்பார், சீக்கிரம் சுகமாயிடுவேன், சீக்கிரம் சுகமாயிடும். ஆனால் அவரால் சுகமாக முடியல. உடனே அவர் என்ன எழுதினார் தெரியுமா? என்னால் காத்திருக்க முடியலப்பா, காத்திருக்கிறதுக்கே பலன் இல்லைப்பா. என்னவா? காத்திருக்கிறதுக்கே பலன் இல்லை. இல்லை, நீங்கள் காத்துருன்றீங்க, என்னால் காத்திருக்கவே பலன் இல்லை. நீங்கள் இந்த வருஷம் சரியாக இருங்கிறீங்க, என்னால் காத்திருக்கவே முடியலையா? என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? நான் இப்படியே இருந்தால் என்ன நிலைமையில் இருப்பேன்? இதே படுக்கையில் நான் எப்படி போகிறேன்? என்னால் முடியல. ஆனால் வேதம் சொல்லுது,